இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்கப்போது ஸ்ரீ நாராயணியத்திலே 32வது தசகம் மச்ச அவதாரம். 300 நாள் 6வது மன்வந்தரத்தினுடைய முடிவில் திடீரென்று பிரளயம் உண்டாயிற்று. அப்பொழுது பிரம்மனின் முகத்திலிருந்து வேதங்களை ஹயக்கிரீவன் என்ற பெரிய அசுரன் கவர்ந்து சென்றார். அப்பொழுது அந்த வேதங்களை மீட்க நீ மீனின் வடிவத்தை எடுக்க விரும்பினாய் அல்லவா? திராவிட மன்னனான சத்தியவிரதன் ஆற்றினில் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய கூட்டிய கைகளில் பளபளவென்று மின்னும் உருவத்தையுடைய மீன் குஞ்சாக நீ காணப்பட்டாய். மீண்டும் ஜலத்தில் விட்ட அந்த மீன் மிகவும் பயந்திருப்பதை பார்த்த அந்த ராஜரிஷி அதை தன் தீர்த்த பாத்திரத்தில் வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்றார். மீனாய் வந்த நீயே சில நாட்களுக்குள்ளேயே வளர்ந்த காரணத்தால் தீர்த்த பாத்திரம் இடம் போதாமல் கிணற்றில் விடப்பட்டாய். அங்கும் இடம் போதாமல் குளத்திலும் பிறகு ஏரியிலும் விடப்பட்டு உடல் பருத்து எங்கும் பரவி இருந்தாய். அதன் பின் அந்த முனிவன் உன் கட்டளைப்படி தன் யோக மகிமையினால் உன்னை கடலில் கொண்டு விட்டு தன் பிரளயத்தை காண விரும்பினான். உடனே நீ அவனிடம் 7 நாட்கள் பொறுத்து கொண்டது என்று கூறி மறைந்தாய். நீ குறித்த நாள் வந்தது. அப்பொழுது பெய்த கடும் மழையால் நிலம் பிரளய ஜலத்தில் சுழன்று மூழ்கி மறைத்தது. அந்த முனிவன் 7 முனிவர்களோடு கடலில் சுழன்றான். பின் வருந்தி உன்னையே அடைக்கலம் புகுந்தான். உன் கட்டளை நிறைவேற்ற பூதேவி தோணியின் உருவில் அங்கு வந்தாள். அவர்கள் அந்த தோணியில் ஏறி கொண்டார்கள். ஆனால் அந்த தோணி அலைந்து ஆடத் தொடங்கியதும் அவர்கள் நடுங்கினார்கள். அப்பொழுது பிரளய ஜலத்தின் முன்னிலும் பெரிய மீனாக தோன்றினாய். லட்ச யோஜனை நீளம் கொண்ட உன் தேஜமயமான உருவத்தை கண்ட முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். பிறகு உன் சொற்படி உன் உயர்ந்த கொம்பின் பூமி வடிவமான தோணியை கட்டினார்கள். அந்த பிரளய ஜலத்தில் நீ தோணியை இழுத்து கொண்டு உலகத்தின் பிரிவுகள் எல்லாவற்றையும் அந்த முனிவர்களின் கூட்டத்திற்கு காண்பித்தாய். அப்பொழுது உன்னை துதித்த அந்த ராஜரிஷிக்கு நீ ஆன்ம ஞானத்தை உபதேசி கொண்டு எங்கும் சஞ்சரிப்பினாக விளங்கினாய். நீ பிரளயத்தின் முடிவில் அந்த 7 முனிவர்களோடு முன்போலவே இருக்கும்படி செய்தாய். அந்த சத்தியவிரத வேந்தனை அடுத்த மன்வந்தத்திற்கு வைவஸ்தன் என்ற பெயரையுடைய மனுவாக ஆக்கினாய். பின் மிக்க சினத்தோடு ஹயக்கிரீவன் என்ற அசுரனை எதிர்த்தாய். உருவாயினும் தலைவனே, நீ உன் உயர்ந்த கொம்பினால் அந்த அசுரனின் மார்பினை பிளந்து அவனை கீழே தள்ளினாய். பின் வேதங்களை எடுத்து பிரம்மதேவனுக்கு கொடுத்து அவனை ஆனந்தத்தில் மூழ்க செய்தாய். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று அந்த நாராயண பட்டத்திரி மகாவிஷ்ணு வேண்டுகிறார். தசகம் 33. அம்பரீஷ சரித்திரம். அம்பரீஷனுடைய வரலாறு. வைவச மனுவின் மகன் நபாகன் அவனுக்கு பிறந்த நாபாகன் என்ற அரசனுக்கு அம்பரீஷன் மகனாக தோன்றினான். அவள் 7 கடல்களும் சூழ்ந்த நிலத்திற்கு தலைவனாக விளங்கினான். ஆயினும் உன் பக்தர்களிடத்தில் முன்னிடத்தில் எப்பொழுதுமே பக்தி செலுத்தி மகிழ்ந்திருந்தான். தேவனே, உன் அன்பிற்காகவே எல்லா செயல்களையும் செய்து வந்த அம்பரீஷனுடைய பக்திக்கு மெச்சி அவனுக்கு விரைவிலேயே அருள் புரிந்தாய். அவன் வேண்டாமலேயே அவனுக்கு காக்குப்படி 1000 முனைகளுடைய சுதர்சனத்தை ஆணையிட்டாய். பின் அந்த அம்பரீஷன் யமுனை கரையில் இருந்த மதுவனத்தில் நல்ல மனைவியோடு கூடி சிறந்த வழிபாட்டினை செய்ய தொடங்கினான். அந்தனுக்கு 60 கோடி பசுக்களை தானம் செய்து கொடுத்த உன்னை வழிபடும் பொருட்டு 1 ஆண்டு காலம் அங்கு துவாதசி விரதத்தை மேற்கொண்டார். பாராயணம் செய்வோருக்கு வேண்டிய தினத்தில் உன் வழிபாடு முடியும் தருணத்தில் துர்வாச முனிவர் அம்பரீஷன் அரண்மனைக்கு வந்தார். அந்த அரசன் துர்வாச முனிவரை உணவினை உண்ணும்படி வேண்டினான். பிறைய துன்புறுத்தும் வேதனையுடைய அந்த முனிவனும் தன் கடமையை முடிக்க யமுனைக்கு மெதுவாக சென்றார். பின் உன் பக்தனான அரசன் பாரணிக்கு உரிய காலம் கடந்து விடுகின்ற என்று வருந்தி ஜலபானத்தால் மட்டும் பாசுரணத்தை முடித்தான். பிறகு திரும்பி வந்த துர்வாச முனிவர் அது ஞான திருஷ்டியில் அறிந்து அவனை கடிந்து கொண்டார். சினத்தினால் தன் சடையை பீத்து அதிலிருந்து திருத்தி என்ற ஏவல் பூதத்தை படைத்தார். அந்த திருத்தி கையில் கத்தி ஏந்தபடி அக்னியால் உலகங்களை எரித்து கொண்டு வருவதை அம்பரீஷன் கண்டான். ஆயினும் தான் இருந்த இடத்தில் சிறிதும் அசையவில்லை. உன் சுதர்சனம் உன் பக்தனை துன்புறுத்திய கிருதி என்ற தீயை விட்டலை போல் விழுங்கிய பின் துர்வாச முனிவனை பின்தொடர்ந்து சென்றது. அந்த முனிவர் அச்சத்தால் எல்லா உலகங்களுக்கும் ஓடினார். எல்லா இடங்களிலும் உன் சுதர்சன சக்கரம் தொடர்வதை கண்டார். பின் பிரம்மதேவன் சென்றார். அவர் கால சக்கரத்தை யாரால் தடுக்க முடியும் என்று கூறி கைவிட்டு விட்டார். இறுதியில் சிவபெருமான் முன்னார். அவரும் உன்னை வணங்க செய்தார். முழுமுதலை பிறகு அந்த முனிவர் உன் உலகமான வைகுண்டத்திற்கு வந்து உன்னை வணங்கினார். நீயோ அவரை பார்த்து, பெருமுனிவனே, நான் பக்தர்களுக்கு அடிமை என்று தாம் அறிவீர்.
அறிவும் தவமும் வணக்கத்தோடு இருந்தால்தான் பெருமைக்குரியதாகும். நீ சென்று அம்பரீஷனுடைய திருவடிகளை அடைக்கலமாக்கொள் என்று கூறினாய். உடனே அந்த முனிவன் ஓடிச் சென்று அம்பரீஷனுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு அந்த அரசன் சிறிது பின்வாங்கி உன் ஆயுதத்தை துதித்தான். உடனே அந்த சக்கராயுதம் திரும்பி சென்றது. பின் துர்வாச முனிவருக்கு அவன் காட்டிய கருணையையும் புகழ்ந்தார். மேலும் அவருக்கு எல்லா விதமான ஆசைகளையும் வழங்கினார். அம்பரீஷன் துர்வாச முனிவரின் வருகையை எதிர்பார்த்து ஓர் ஆண்டு காலம் உணவு உண்ணாமல் இருந்தார். பிறகு முனிவரோடு மனம் நிறைய உண்டாகும்படி உணவளித்து மகிழ்ச்சியோடு அவரை வழி அனுப்பி வைத்தார். அதன் பின்னே உணவனை உண்ட அரசன் உன்னிடம் முன்னிலும் மிகுந்த பக்தியுடையான். இறுதியில் உன்னுடைய உண்டுதலையும் அடைந்தான். குருவாயூரினுடைய தலைவனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று அந்த அம்பரீஷன் வணங்குகிறான் விஷ்ணு புராணே. நன்றி, வணக்கம். நாளைக்கு தசகம் 34 ஸ்ரீமத் ராமாயணம் அனுமனின் தொடர்பு வரை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.